சில பேர் என்ன புரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னா குரங்கிலிருந்து மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அது தவறு. குரங்கிலிருந்து மனித இனம் வரவில்லை. இப்ப அந்த பழங்காலத்துல இருந்த மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க, எங்க வாழ்ந்திருப்பாங்க, எங்க தோன்றி இருப்பாங்க அப்படின்ற ஒரு தேடல்ல ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது. ஒரு பெரிய மலைத்தொடர். அந்த மலைத்தொடர்ல மலையில ஏறி போனோம். அது ஏறி போனா அவங்க வாழ்ந்த குகைகள்லாம் இருக்கு. நாங்க முதல் முறையா போய் பார்த்தோம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு புரிதல் வரும், எப்படி இந்த இந்த குகையில மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க, ஆய்வுகள் எங்கெங்க நடந்தது இது தொடர்பா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குரங்குகள்ல ரெண்டு வகை இருக்கு. வாலில்லா குரங்கு, வால் இருக்கிற குரங்கு அப்படின்னு சொல்லி. வாலில்லா குரங்கு நம்ம மனித குரங்கு சொல்றோமா, மனித குரங்குன்னு வச்சுக்கலாம். அதுல ரெண்டு வகை இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதுல உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. முதல்ல இந்த புத்தகத்தை பத்தி சொல்லிடுறேன். அதோட ஆக்கம் எப்படி ஏற்பட்டது, இதை விளக்கிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தோட பெயர் தொல்மாந்தரை தேடி பயணம் அப்படின்றது இந்த புத்தகத்தோட பெயர். சென்ற ஆண்டு ஒரு புத்தகம் எழுதியிருந்தோம். அது பாறை ஓவியங்களை தேடி பயணம் அப்படின்னு, ராக் பெயிண்டிங்ஸ் சொல்லுவாங்க. அந்த மனிதர்கள் பழங்காலத்துல குகையில வாழ்ந்தாங்கன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அந்த குகையில வாழும் பொழுது அங்க வரைந்த ஓவியங்களை ஆய்வு செய்யணும். இந்த குகைகள்லாம் பெரும்பாலும் காடுகளுக்கு நடுவுல இருக்கும். அந்த கடினமான பயணத்தை மேற்கொண்டு இந்த குகையில போய் அந்த ஓவியங்களை பத்தி நம்ம எழுதணும். அப்ப அங்க இருக்கிற ஓவியங்களை நம்ம புத்தகத்துல கொண்டு வரும் பொழுது ரெண்டு நிலையில கொண்டு வரலாம். அது படம் எடுத்து அது புத்தகத்துல கொண்டு வரலாம். ஆனா படம் எடுத்து புத்தகத்துல போடும்போது அவ்வளவு தெளிவா உங்களுக்கு அந்த இது தெரியாது. படம் தெரியும், அதோட ஃபீச்சர்ஸ் சொல்லுவோம், சில அந்த முறைகள் தெரியாது. அப்ப நான் என்ன திட்டமிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி போற இடங்களுக்கெல்லாம் ஒரு ஓவியர் அழைச்சிட்டு போயிட்டு அதை வச்சு வரையலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல திட்டமிட்டது. நான் இது நீண்ட காலமா இந்த ஆய்வு செஞ்சுட்டு இருக்கேன். அது நடைமுறையில ஒத்துவல்ல. அப்புறமா எனக்கே ஒரு தோன்றுச்சு, ஏன் நம்மளே வரைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த இடங்கள்ல இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் நானே வரைய ஆரம்பிச்சிட்டேன். அந்த புத்தகத்துலதான் அந்த நான் வரைஞ்ச ஓவியங்கள்லாம் போட்டிருந்தேன். இந்த புத்தகத்துல தொல்மாந்தரை தேடி பயணம் அப்படின்றதுல சில படங்கள் வரைய வேண்டி இருந்துச்சு. அந்த படங்கள் என்னன்னா, இந்த பாறையில இருக்கிற ஓவியம் மாதிரி இல்ல. பாறையில இருக்கிற ஓவியங்களை நம்ம அப்படியே வரைஞ்சா போதும், அந்த ரெப்ளிகான்னு சொல்லுவோம், அதே மாதிரி. ஆனா இது அப்படி இல்லை. சிலது நம்ம சிந்தனை பயன்படுத்தி நம்ம சிலது யோசிச்சு வரையணும். தொல் மாந்தர்கள்னா அதுக்கு சில கூறுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வரையணும். அது எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு, இணையத்துல இருந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஆனா அதை எடுத்து அப்படியே பயன்படுத்தும் போது காப்புரிமைகள் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. காப்புரிமையில வாங்கினோம்னா ரொம்ப செலவாகும், அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு. அப்போதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, என்னன்னா கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிறதா ஒரு தொடர் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம கையிலேயே அந்த இது இருந்துச்சு. எப்படின்னா, என்னோட நண்பர்கள்ல ஓவிய ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க, அதுல ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஏன் அவங்கள வச்சு நம்ம இந்த படத்தை வரையக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தேர்ந்தெடுத்ததுல ராமமூர்த்தி ஐயாவும் சின்ராஜ் அப்படின்ற ஒருத்தர், அவங்க ரெண்டு பேரும் வரைந்து கொடுத்த ஓவியங்கள் தான் அந்த புத்தகத்துல இருக்கு. அது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஓவியங்கள்லாம் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப முதல்ல இந்த புத்தகத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா, இதோட எதனால இதை எழுதணும், அதோட தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா. இது நம்ம மானிடவியல் அப்படின்னு சொல்றோம், ஆங்கிலத்துல ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மானிடவியல் ரொம்ப முக்கியமான துறை, நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு துறையா இப்ப வளர்ந்து வர்ற துறைகள்ல இருக்கு. அந்த துறைகள்ல தமிழ்ல நிறைய நூல்கள் இருக்கிற மாதிரி ஒண்ணு தெரியல. அதனால மிக எளிமையா, குறிப்பா மாணவர்களுக்கு, பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு, ஒரு 7வது 8வது 9வது இந்த இதுல படிக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துலதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அவ்வளவு எளிமையா இருக்கும். அதனால மாணவர்கள் தான் படிக்கணும் இல்லை, எல்லாருமே படிக்கலாம். அந்த இதுல எப்படி இந்த புத்தகத்தை எழுதணும்னு எண்ணம் ஏற்பட்டது அப்படின்னா, பயணங்கள் மூலமா தான் எனக்கு இது தோணியது. எப்படின்னா, நான் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏற்கனவே பாறை ஓவியங்களை தேடி பயணம் சொன்னேன் இல்லையா, அது ஒரு 10-15 ஆண்டுகளா நான் தொடர்ந்து குகைகளுக்கெல்லாம் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி பயணங்கள் செல்லும் பொழுது ஓவியங்கள் மட்டும் பார்க்கறது இல்லை, அது
தொடர்பான நிறைய செய்திகள் நம்ம பார்க்கோம். அங்க வாழ்ந்த மக்களோட பண்பாடு, அவங்க பேசுற மொழிகள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், எவ்வளவோ செய்திகளை உள்ளடக்கியதா தான் இருக்கும். அந்த மாதிரி போகும் பொழுது எனக்கே தோணுது உண்டு. அப்ப அந்த பழங்காலத்துல இருந்த மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க, எங்க வாழ்ந்திருப்பாங்க, எங்க தோன்றி இருப்பாங்க அப்படின்ற ஒரு தேடல்ல ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது. என்னன்னா, பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித மூதாதையர் அந்த இனங்கள் சென்னைக்கு பக்கத்துல, தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு பக்கத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்க வாழ்ந்த குகையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச செய்தி. சரி, அதை பார்க்கணும் அப்படின்னு உடனே கிளம்பி போனேன், பயணம் செய்யணும். எனக்கு கிடைச்ச தகவல் சின்னதுதான். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போகணும், அங்க பூண்டி ஏரி இருக்கும், அது பக்கத்துல அந்த ஊர் பேர் குடியம், அத்திரப்பாக்கம், இப்படிதான் செய்தி. அதை வச்சுட்டு கிளம்பி போயிட்டேன். நான் போகும்பொழுது அந்த பூண்டியில போய் பார்க்கும் பொழுது, அங்க விசாரிக்கும் பொழுது எனக்கு சரியான சில ஆட்கள் எனக்கு கிடைச்சாங்க. அந்த இடத்த தெரிஞ்சவங்க, அவங்க எங்களை கூட்டிட்டு போறாங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த கொடியம் அப்படின்ற குகை எங்க இருக்குன்னா, அந்த அள்ளிக்குள்ளி மலைன்னு சொல்லுவோம், ஒரு பெரிய மலைத்தொடர். அந்த மலைத்தொடர்ல மலையில ஏறி போனோம். அது ஏறி போனா அவங்க வாழ்ந்த குகைகள்லாம் இருக்கு. நாங்க முதல் முறையா போய் பார்த்தோம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு புரிதல் வரும், எப்படி இந்த குகையில மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க, அவங்க பயன்படுத்தின பொருள்கள். அப்ப எல்லாம் உலோகம்லாம் இல்லை இல்லையா, கற்களை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அதுதான் நம்ம கற்கருவிகள் அப்படின்னு சொல்றோம், ஸ்டோன் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி பல கருவிகள் அங்கெல்லாம் கிடைக்கிறது நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது என் பையன் என்ன பண்ண, மகன் இங்கேருந்து போகும்போதே நிறைய கேள்விகள் கேட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த துறையை தேடி பிடிச்சு நிறைய புத்தகங்கள் வாசிச்சு வந்தேன். அதுக்கப்புறம் அதுல எம்ஏவே படிச்சுட்டேன், எம்ஏ ஆந்த்ரோபாலஜி, எம்ஏ மானுடவியல் வேற படிச்சிருக்கேன். அது தொடர்ந்து இப்ப இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்டு நம்ம பதில் சொன்னதெல்லாம் ஒரு புத்தக வடிவத்துல கொடுத்தா இது மாதிரி மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்குமே அப்படின்னு சொல்லி இத புத்தக வடிவத்துல எழுதியிருக்கோம். இதான் இந்த புத்தகத்தோட ஆக்கத்தோட ஒரு பின்னணி. அதுதான் இதோட தேவை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு பொதுவா எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சில அடிப்படை புரிதலே தவறா இருக்கு, நிறைய மாற்ற வேண்டிய நிலை, அந்த மாதிரி பல்வேறு சிக்கல் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்டோன் ஏஜஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி ஸ்டோன் ஏஜஸ் சொல்லும் பொழுது, நம்ம இந்த கற்காலத்தை சொல்லும் பொழுது இந்த பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லி ஒரு கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேலியோலித்திக் வந்து பெரிய காலம், பல லட்சம் ஆண்டுகள்ல இருந்து சில ஆயிரம் ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கிற காலம். அதை பல பகுதிகளா பிரிப்போம். அப்பர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், லோயர் பேலியோலித்திக், இதெல்லாம் பிரிப்போம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலங்கள் வரும்போது இரும்பு காலம், பெருங்கற்காலம், சங்க காலம்னு ஒவ்வொரு காலமா நிலவும். இதுக்கெல்லாம் சில ஆண்டுகள் வரையறையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் மாறக்கூடியது, அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் அடிப்படையில மாறக்கூடியது. இப்ப இரும்பு காலம்னு எவ்வளவு நம்ம இப்ப சொல்லியிருக்காங்கன்னா, கிமு 1500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. இப்ப சிவகலையோட மயிலாடும்பாறையில கண்டுபிடிச்சது அதை மாத்துச்சு, சிவகலையில கண்டுபிடிச்சது அதை இன்னும் மாத்துச்சு. அது மாதிரி அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் மூலமா அதெல்லாம் மாறக்கூடிய செய்திகளா இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட செய்தி தான் இறுதி நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம அப்பப்ப தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும், அத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு புரிதல் வருது இல்லைங்களா. அந்த மாதிரி இப்ப இந்த காலகட்டங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்திகள் இருக்கு. இப்ப நம்ம ஆய்வுகள் எங்கெங்க நடந்தது இது தொடர்பா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா முழுவதும் இந்த நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு. அதுல தமிழ்நாட்டுல திருவள்ளூர் மாவட்டம், சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்துல ரொம்ப புகழ்பெற்ற இடம் அத்திரப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அத்திரப்பாக்கம் சுற்று வட்டாரத்துல நிறைய இடங்கள் இருக்கு. அத்திரப்பாக்கம், வடமதுரை, நெய்வேலி, பட்டறை பெரும்புதூர், அந்த மாதிரி நிறைய ஊர்கள்ல இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது 1819ஆம் நூற்றாண்டுல இருந்தே ஆரம்பிச்ச அந்த ஆய்வு இப்ப அண்மை காலம் வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அண்மையில சாந்தி பப்பு, அப்படி முனைவர் சாந்தி பப்பு அவங்க அந்த ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் ஆய்வு நடக்கும் போதே நான் நேரடியா செஞ்சு பார்த்தோம். அந்த என் பையனோட போனது சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் நான் 10 முறைகளுக்கு மேல அந்த இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கேன். வெவ்வேறு இடங்களுக்கு, வெவ்வேறு காலகட்டங்கள்ல, வேற வேற நண்பர்களோட இந்த மாதிரிலாம் போய் என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய செய்திகளை நான் திரட்டி இருக்கேன். அதை தான் இந்த புத்தகத்துல நம்ம சொல்றோம். இன்னும் ஒரு அடிப்படையான புரிதல் என்னன்னா, இந்த புத்தகத்துக்குள்ள போகும் பொழுது சில அந்த பெயர்கள் இருக்குல்ல, அது சில குழப்பத்தை ஏற்படுத்தும்.
ஏன்னா இப்போ ஹோமினாய்ட்ஸ் சொல்லுவோம், ஹோமினிட்னு சொல்லுவோம், ஹோமினின் அப்படின்னு சொல்லுவோம். அறிவியல் பெயர்கள் இது. அது ஒரு புரிதல் இருந்தா அவங்க எளிமையா போயிடலாம். அதுக்கு நிறைய தெளிவான விளக்கங்கள் இல்லைனாலும் ரொம்ப எளிதா விளக்க முடியும். அது இந்த புத்தகத்துல நம்ம சொல்றோம். ஏன்னா உள்ளுக்குள்ள போகும்போது அந்த பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டு போய் படிக்கிறது தான் நம்ம எளிதா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த புத்தகம் மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தோட தொடர்பு நிறைய கொடுத்துருக்கோம். இது மாதிரி எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், எந்தெந்த புத்தகத்துல எல்லாம் இதை மேற்கொண்டு படிக்கலாம், எந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் படிக்கலாம்னு நிறைய தொடர்பு இந்த புத்தகத்துக்கு பின்னாடி கொடுப்போம். அங்க போய் படிக்கும்போது இந்த பெயர்லாம் வரும். ஹோமினாய்டு ஒரு இடத்துல இருக்கும், ஹோமினிட்னு ஒரு இடத்துல இருக்கும், ஹோமினின்னு இருக்கும். அப்ப குழப்பம் வரும்ன்றதுக்காக எளிமையான சில விளக்கங்கள் இதுல கொடுத்துருக்கும். அது இந்த புத்தகத்தோட ஒரு ரொம்ப முக்கியமானது. எப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு குரங்குகள் இருக்குல்ல, இந்த குரங்குகள்ல 2 வகை இருக்கு. வாலில்லா குரங்கு, வால் இருக்கிற குரங்கு அப்படின்னு சொல்லி. வாலில்லா குரங்கு நம்ம மனித குரங்குன்னு சொல்றோமா, மனித குரங்குன்னு வச்சுக்கலாம். அதுல 2 வகை இருக்கு, பெருசு சின்னது. கிரேட்டர் ஏப்ஸ் அண்ட் லெசர் ஏப்ஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய வாலில்லா குரங்கு, சின்ன வாலில்லா குரங்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெரிய வாலில்லா குரங்கு இப்ப கொரில்லா, சிம்பன்சி, ஒராங்குட்டான் இது மாதிரி எல்லாம் பெரிய வாலில்லா குரங்குகள். கிப்பன்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் சின்ன வாலில்லா குரங்குகள். இந்த வாலில்லா குரங்குகளோட மனிதனை சேர்த்து சொன்னா அதுக்கு பேர் ஹோமினாய்டு அப்படின்னு பேர், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஹோமினாய்டுன்றது குரங்கு குடும்பத்துல, குரங்குனா வால் இருக்கிற குரங்கு இல்ல, வாலில்லா குரங்குகளையும் மனிதர்களையும் சேர்த்து சொல்ற பெயர் ஹோமினாய்டு. ஹோமினிடே அப்படின்னு ஃபேமிலிலேருந்து வரும். ரொம்ப சொன்னா குழப்பம் இருக்கா, இது மட்டும் சொல்றேன். இப்ப அந்த குரங்குகள்ல சின்ன குரங்கு சொன்னல, வாலில்லா குரங்கு, கிப்பன்ஸ், அதை எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும்? பெரிய வாலில்லா குரங்கு மனிதர்களும் இருக்குமா, அதுக்கு என்ன பேருன்னா ஹோமினிட் அப்படின்னு பேரு. இப்ப அந்த வாலில்லா குரங்கை எடுத்துருவோம், மீதி யாரு இருப்பா? மனித இனம் இருக்கும், அவனுக்கு பேர் ஹோமினின் அப்படின்னு பேர். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஹோமினாய்டுன்றது பெரிய சிறிய வாலில்லா குரங்கு மனிதர்களோட சேர்த்தது. சிறிய வாலில்லா குரங்கை விட்டுட்டு பெரிய வாலில்லா குரங்கு மனித இனம் இதை சேர்த்துட்டா ஹோமினிட். அதையும் விட்டுட்டு மனித இனத்தை பத்தி சொன்ன ஹோமினின். இப்ப மனிதன்னு சொன்னோம்ல, அது மனிதனை மட்டும் சொல்லல, மனித இனத்தை சொல்லும். இப்ப மனித இனம்னா என்ன? குரங்குக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு இருக்கு. சில பேர் என்ன புரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னா, குரங்கில் இருந்து மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அது தவறு. குரங்கில் இருந்து மனித இனம் வரவில்லை. குரங்கு இனத்துக்கும் மனித இனத்துக்கும் பொது மூதாதையர் இருக்கு, அப்படி வேணா சொல்லலாம். சரி, அதெல்லாம் நம்ம அந்த புத்தகத்துல நம்ம விளக்கி சொல்றோம். இப்ப இந்த மனிதர்களுக்கும் குரங்குக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ஒற்றுமை என்னன்னு சொன்னா பைபெடலிசம் அப்படின்னு சொல்லுவோம். 2 கால்ல நடக்கிற சில பண்புகள் இருக்கும் மனிதர்களுக்கு இருக்கிறது, பைபெடலிசம். இந்த மாதிரி மூளையோட அளவு, இது கைகளை பயன்படுத்துற விதம், இதெல்லாம் மனிதர்களுக்கும் குரங்குகளுக்கும் சில வேறுபாட்டை நமக்கு உணர்த்துது. அதுல இருந்து மனித இனத்தை நம்ம பிரிக்கலாம். மூளையோட அளவு வச்சு, அது 2 கால்ல நடக்கிற பண்புகளை வச்சு குரங்குகள்ல இருந்து மனித இனத்தை வேறுபடுத்தி காணலாம். ஏன்னா குரங்குகள்னா நல்ல தெளிவா நமக்கு தெரியும், மனிதர்னா தெளிவா தெரியும். ஆனா 2க்கு இடையில பல்வேறு இனங்கள் இருக்கு. அந்த 2க்கு இடையில உள்ள குழப்பங்கள் வர்றதுக்காக இந்த வரையறையெல்லாம் சொல்லுவோம். அந்த இனங்களை தான் மனித மூதாதையர்